ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அய்யனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோழன் நிலாவை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று தான் கேட்கணும், நான் உங்களை நீ வா போன்னு கூப்பிடணுன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நிலாவும் சம்மதிக்கிறாங்க. அப்படியே கூப்பிடுங்க, நானும் உங்களை அப்படியே கூப்பிட்றேன்னு சொல்லி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே இந்த சீன் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீனில் சேரன் வானதிக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்து அவங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்போது சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போது ஒட்டுமொத்த குடும்பமாக வெளியில் போய் அவங்கள வரவேற்கும் போது நடேசன்லாம், நிலா நீ இல்லாமல் வீடாக இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி வானதிக்கு இதாகிடுது. இவ்வளோ நேரம் எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசினாங்க, இப்போ நிலா வந்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் எல்லாம் அவங்க பக்கம் திரும்பிச்சுன்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போது நிலா சந்தாக்கிட்டேயும் பேசுகிறாங்க, சாரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் இருக்க முடியலன்னு. வானதிக்கிட்டேயும் போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்படியே வீட்டுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கிறத பார்த்து வானதிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன ஒட்டுமொத்த குடும்பமும் இவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேன்ற மாதிரி. அப்போ அனீஷும் கிளம்பிடுறாரு. அப்போ இவங்கள வானதியும் கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னா, பாண்டியன் கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் தானே சந்தாவை காப்பாற்றினேன், ஆனால் இவங்கள எல்லாரும் ஏஞ்சல் மாதிரி பார்க்குறாங்க. அவங்க அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது வீட்டில் கூட இல்லை அப்படின்னும் போது, அப்போ பாண்டியன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற, விடு, அவங்க எல்லாருமே உன்னையும் தான் உங்ககிட்டையும் தானே நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வானதியால் ஏற்றுக்க முடியாமல் அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோழன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ட்ரிப்பில் நடந்ததெல்லாம் சந்தோஷமாக அவங்க அண்ணன் தம்பிங்க கிட்டலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. நான்லாம் நிலாவை நிலான்னு தான் கூப்பிட்றேன், வாங்க போங்கலாம் கூப்பிட்றதில்ல, நீ வா போன்னு தான் கூப்பிட்றன்றதை இவங்களால ஏற்றுக்கவே முடியல. பாண்டியனும் சரி பல்லவனும் சரி இதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, மறுநாள் காலையில் ஆகுது. பல்லவன் என்ன பண்ணுறான், சேரனை இந்த மாதிரி நான் அவார்டு வாங்க போகிறேன் வர சொல்லி கூப்பிடுவான். அவர் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிடுவார். அப்போ நிலா சொல்கிறாங்க, சட்டையை மாற்றி போட்டுட்டு போன்ற மாதிரி சொல்லும் போது வேறு சட்டை மாற்றுவான். அப்போது சோழன் தான் பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு கொடுப்பான். அதை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் காரில் அடிச்சுட்டு இருக்கும்போது இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னோன்னா, இவனுங்களை இதெல்லாம் எங்களால் நம்ப சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது உடனே என்ன சொல்கிறான், உங்கள் எதிர்க்கே நான் நிலாவை வா நீ வா போன்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நிலான்னு கூப்பிட்டு இந்த பர்ஃப்யூமை செக் பண்ண சொல்கிறான். அவங்களும் எதுவுமே பேச மாட்றாங்க. இவன் நீ வா போனே பேசுகிறான். அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும்னு. வானதி இதே மாதிரி தான் கடும் கோபத்தில் தான் நிலா மேலே இருப்பாங்களா, இல்லை அவங்களும் அவங்கள தன்னை மாற்றிக்கிட்டு இந்த வீட்டுக்காக வாழ்வாங்களா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.